கன்னியாகுமரியில் மறைந்த பாஜக முன்னாள் எம்எல்ஏ வேலாயுதம் முழு உருவ சிலையுடன் கூடிய நினைவு மண்டபத்தை மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். 2001 வரை திறமையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணி செய்தவர். நம்முடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர். சமீபத்தில் அவர் அகால மரணம் அடைந்தார். அதன் பிறகு இன்றைக்கு அவருடைய தோட்டத்தில், அவருடைய சொந்த கிராமத்தில் அவருக்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, அவருடைய குடும்பம் எல்லாம் இணைந்து ஒரு திருவுருவச் சிலையை அமைத்து இன்று அதற்கான திறப்பு விழா நடந்திருக்கிறது. அதில் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னோடு இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். காரணம், மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வாக, குறிப்பாக வேலாயுதம் ஐயாவோடு யாரெல்லாம் பணியாற்றி இருந்தார்களோ எல்லாரையும் அழைத்து இந்த விழாவை நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்திற்கு மறுபடியும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துவிட்டு, அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட ஒரு வலிமையான கட்சி. தொடர்ந்து மக்கள் நமக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கையில் எடுத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், என்று நம்முடைய இந்திய அரசாங்கம், மோடி அரசு 3.0 மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து 7வது முறையாக ஒரு பட்ஜெட் அளித்து ஒரு சாதனை படைத்திருக்கின்றார். இதில் மிகப்பெரிய பெருமை என்னன்னாங்க, தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல கூட 10 ஆண்டு காலமாக மோடி ஐயா வைத்திருக்கக்கூடிய இலக்கை மறுபடியும் இந்த பட்ஜெட் அடுத்து 5 ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. இதில் முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எல்லாமே ரீமாடிஃபை பண்ணிருக்கிறாங்க. 3 லட்சம் ரூபாய் வரை எந்த இன்கம் டாக்ஸ் இல்ல. 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ஒரு ஸ்லாப், 7 இருந்து அடுத்த ஒரு ஸ்லாப். சோ ஸ்லாப் மாற்றியதன் மூலமாக மிடில் கிளாஸ் சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய பண சேமிப்பு இந்த இன்கம் டாக்ஸ் புதிய ஸ்லாப் மூலமாக நடக்கும். அதையும் மோடி அரசு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். இரண்டாவது, மறுபடியும் உள்கட்டமைப்பு. பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல 11,11,111 கோடி ரூபாய் நாம் இண்டிகேட் பண்ணியிருந்தோம். அதை முன்னெடுத்து இந்த பட்ஜெட் அதே 11,11,111 கோடி ரூபாய் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி மிக முக்கியமானது, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த பட்ஜெட்ல 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் 2 முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல 1 கோடி இளைஞர்கள் இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸ்ல அவர்களுடைய திறன் மேம்பாடு அதை ஊக்கப்படுத்துவதற்காக 1 கோடி இளைஞர்கள் அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய தலை சிறந்த கம்பெனியில பயிற்சி பெறுவாங்க. அதற்கான திட்டத்தை அளித்திருக்கின்றார்கள். 1000 ITI இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் 1000 ITI அடுத்த 5 ஆண்டுகள் அப்கிரேட் பண்றாங்க. குறிப்பாக நம்முடைய திறன் மேம்பாட்டிற்காக. அதையும் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம். இது மிக முக்கியமாக இந்த முத்ரா கடன் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கின்றார்கள். அதுவும் முக்கியமானது. MSME செக்டர் அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அதே ஆக்கமும் ஊக்கமும் மறுபடியும் கொடுத்திருக்கின்றார்கள். அதை தாண்டி டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 14 பெரிய நகரங்கள், 30 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை, அதில் சென்னை உட்பட 14 பெரிய நகரங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களுக்கு தெரியும், PM ரூரல் ஆவாஸ் யோஜனா 3 கோடி வீடுகள் நம்முடைய இதுல சொல்லியிருக்கோம். இந்த பட்ஜெட்ல நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 PMAY U 2.0 புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுல 1 கோடி வீடுகள் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை சொந்தங்களுக்கு 1 கோடி வீடுகள் PMAY திட்டத்தில் வர இருக்கு. இதெல்லாமே சில விஷயங்கள். குறிப்பாக இந்த பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க், அதாவது 100 நகரத்துல மத்திய அரசு இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். பிளக் அண்ட் பிளே, அதாவது எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். தண்ணியில இருந்து, கரண்ட்ல இருந்து எல்லாம் நேரா உள்ள போய் கம்பெனி ஆரம்பிக்கலாம். அது போன்ற 100 நகரத்துல வர இருக்கு. 12 இண்டஸ்ட்ரியல் பார்க் மறுபடியும் NICD ஸ்கீம்ல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சில விஷயங்கள். இது குறிப்பாக இந்த பார்க் எங்க, இந்த 100 நகரங்கள் எது, இதெல்லாம் நாளை மறுநாள் நமக்கு தெரியும். தமிழகத்தில் எத்தனை நகரம் இருக்கு எல்லாமே. சோ பொதுப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் மிகச் சிறப்பான ஒரு பட்ஜெட்டை மறுபடியும் மோடி அரசு அளித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக அடுத்த 5 ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்கின்ற காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில இலவசம் இருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்ல வளர்ச்சி இருக்கு. இது இரண்டும் எப்படி ஒப்பீடு செய்ய பார்க்க முடியுங்க? நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்று நடந்திருக்கு. அதனால காங்கிரஸ் அவர்கள் கனவு காணலாம், அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் கிடைச்சிருக்கு, அவங்க சொல்லல அதனாலதான் கிடைச்சிருக்குன்னு. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டு காலமாக பட்ஜெட் எப்படி இருக்கோ அதனுடைய தொடர்ச்சியான பட்ஜெட் தான், தொடர்ச்சியான வளர்ச்சி பட்ஜெட். புதுசா அந்த பட்ஜெட்ல
புதிதாக ஒரு பாதை என்று சொல்வதை விட பிப்ரவரி 1, 2024 நாம் என்ன கொடுத்தோமோ 11 லட்சம் கோடி ரூபாய் மேம்படுத்தி அடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அதைத்தான் நாம மேல எடுத்துட்டு போயிருக்கோம். குறிப்பா விக்ஷித் பாரம் பட்ஜெட்னா கடந்த 3 ஆண்டுகளாவே ஒரு கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய பட்ஜெட். புதுசா நம்ம டைரக்ஷன்ல மாத்தலீங்கன்னா 2047 நோக்கி இந்தியா நகருது. அதற்கான பட்ஜெட் தாங்க குளறுபடி. நாங்க பாருங்கன்னா தேர்தல் இதுவரை நேத்து நம்முடைய அமைச்சர் சொன்னாங்க 7 ஆண்டுகள் NTA தேர்தல் நடத்தியிருக்காங்க. 240 தேர்தல் நடத்தியிருக்காங்க 7 இயர்ஸ்ல. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி 240 வேறு வகையான தேர்தல். அதுல நீட் இருக்கும், அதுல UGC இருக்கும், அதுல CUET இருக்கும். எல்லா தேர்தலும் எல்லா டெஸ்டும் இவங்க நடத்துறாங்க. யார் நடத்துறாங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA. 240 பரீட்சையில எந்த பிரச்சனையும் இல்ல. 7 வருஷத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. முதலா உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறாங்க லோக்கலைஸ்டா லீக் ஆயிருக்கு. அதற்கான எல்லா முன்ஜாக்கிரதையும் மத்திய அரசு தொடர்ந்து எடுக்கணும். NTA தலைவரை மாத்திருக்கிறாங்க. தொடர்ந்து இதுபோல் எங்கேயும் நடக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு அதுக்கு முழுமையாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அதை தாண்டி மறுபரீட்சை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் விலக்கி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல லோக்கலைஸ்டா நடந்திருக்கக்கூடிய பேப்பர் லீக்கேஜ்னு அதையும் மத்திய அரசு பார்த்துக் கொள்ளும். அதுபடி பார்த்தா தமிழ்நாட்டில் திமுகவினுடைய ஆட்சியில எத்தனையோ முறை TNPSC குரூப் 4 பேப்பர் லீக் ஆயிருக்கு, குரூப் 3 லீக் ஆயிருக்கு, குரூப் 2 லீக் ஆயிருக்கு, ஏன் குரூப் 1 லீக் ஆயிருக்கு. நான் சொல்வது திமுகவினுடைய கடந்த ஆட்சி காலத்துல. அதுக்காக TNPSC வேண்டாம் என்று சொல்ல முடியுமாங்கன்னா லீக் ஆன பொழுது அடுத்த வருஷம் இன்னும் பெர்ஃபெக்டா பண்ணணும். அதான் நோக்கமோ தவிர இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை NTA என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டுமோ பண்றோம். இப்ப நீட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீட் NTA நடத்துற பரீட்சை. நீட் நடத்தின பரீட்சையில சில இடங்கள்ல பிரச்சனை. கோரிக்கை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு 2 நாட்களுக்கு முன்பு நகரம் ரேங்க் லிஸ்ட வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு பெருமைக்குரிய விஷயம், தமிழகத்துல இந்திய அளவில் சிக்கார், கோட்டா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் முதன்மை இடத்துல இருக்கு.